காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன் கிழமை 26/3/2025 துவாதசி திதி இரவு 11 மணி 1 நிமிடம் வரை. அதன் பின் திரையோதசி. அவிட்ட நட்சத்திரம் இரவு 11 மணி 59 நிமிடம் வரை. அதன் பின் சதயம். இன்று 11 மணி 59 நிமிடம் வரை யோகம் சரியில்லை, பின்னர் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று பகல் 12 மணி 21 நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, விரயங்களை தவிர்க்க வேண்டுமானால் இன்று சற்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பக்தியில் சிலருக்கு நாட்டம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவை சரி செய்ய முயற்சி எடுப்பீர். எதிர்கால நலன் கருதி சேமிப்புக்கு திட்டமிடுவீர். பொருளாதார நிலை உயர வழிபிறக்கும். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். கடன் சுமை கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் சிலருக்கு பணி நிரந்தரமாக வாய்ப்புண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு. புதிய முயற்சியில் வெற்றி காண்பீர். சக பணியாளரால் ஏற்பட்ட தொல்லை அகலும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். பொது வாழ்வில் இருப்போருக்கு எதிர்பாராத பெரிய பதவிகள் தேடி வரும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். தேவையற்ற விஷயங்களை விட்டு விலகி நின்றால் இன்று பிரச்சனைகளை எளிதில் தவிர்க்க முடியும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில் மாற்றம், புதிய தொழில் தொடங்குவது பற்றி இன்று யோசிக்க வாய்ப்பு உண்டு. கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் மறையக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையுண்டு. வீட்டிற்கு தேவையான அவசியமான பொருட்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர். பொது வாழ்க்கையில் எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை அக்கறையுடன் பார்த்து கொள்வது அவசியம். எது ஒன்றிலும் திட்டமிட்டு முடிவெடுக்க முடியாமல் சிறு தடுமாற்றம் இருக்கலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிருங்கள். உடன்பிறப்பு இடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். தொழிலில் அதிகார வர்க்கத்தின் ஆதரவுடன் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். உங்களின் மதிப்பும் மரியாதையும் சமூக ரீதியாக உயர வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் இருந்த சுணக்கம் மாறும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் குணத்திற்கேற்ப நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். தடைப்பட்ட காரியம் ஒன்று தானே நடைபெறும். முக்கியஸ்தர்களின் உதவியுடன் வெற்றி காண்பீர். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சில பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பீர். திட்டமிட்ட புனித பயணம் தள்ளி போகலாம். ஆரோக்கியம் சிறிய தொல்லை தரும். மருத்துவ செலவு உண்டு. எதையும் பலமுறை யோசித்து செய்வதால் பிரச்சனைகள் தீரும். தொழிலில் அனுபவம் மிக்கவரின் ஆலோசனை கை கொடுக்கும். தாயின் உடல் நலனில் அக்கறை தேவை. சில விஷயங்களில் துணிந்து முடிவெடுப்பீர். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையலாம். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். புதிய முயற்சிகளில் இருந்த தடை விலகும்.
எதிர்பாராத சிறு விரயங்கள் மன நிம்மதியை குறைக்கும். உறவினர் இடையே பகை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது பிரச்சனைகளை தீர்க்கும். விலகி சென்ற ஒரு முக்கியமான நபர் வீடு தேடி வருவர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, எதிலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். குடும்ப சுமை அதிகரிக்கும். இனம் புரியாத கவலை ஒன்று தோன்றும். ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். எதிர்பாராத சிறு விரயங்கள் தோன்றக்கூடும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் சற்று தள்ளி போகும். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சிலருக்கு வாகனங்களால் செலவு ஏற்படலாம். சொத்துக்களில் இருந்த பிரச்சனை ஒரு பெரியவரின் ஆலோசனையால் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும். புதிய பாதை புலப்படும். சவாலான காரியம் ஒன்றை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர். அதே நேரத்தில் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு இன்று முடிவெடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாக வாய்ப்புண்டு. விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை. பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, கல்யாண முயற்சிகள் இன்று இல்லத்தில் கைகூடும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தம் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உற்சாகத்துடன் பணிபுரிவர். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் ஒன்று வந்து சேரும். பொது நலன் ஈடுபாடு அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு துணை புரியும். தொழில் போட்டி மறையும். தொழிலை விரிவாக்கம் செய்ய நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பலகமான எதிர்காலம் அமைய திட்டமிடுவீர். உத்தியோகத்தில் கவனமாக செயல்பட்டால் மேலதிகாரிகளின் பாராட்டை எளிதில் பெற முடியும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் அல்லது தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல திட்டமிடுவீர். முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினருக்குள் சிறு பிரச்சனை தோன்றி மறையும். கடன் ஒன்றை அடைக்க புதிய கடனை நாட வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, கற்றறிந்த மேலோரெல்லாம் கன்னிராசியில் பிறப்பார் என்றபடி உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர். திட்டமிட்டு செய்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திடீர் தனவரவு திடீர் செலவு இரண்டும் உண்டு. காரியம் தடைபடுவது போல் இருந்தாலும் கட்டாயம் கைகூடி வரும். அதே நேரத்தில் மறைமுக எதிர்ப்பு அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் உங்களது மாற்றம் மற்றவர்களை பிரமிக்க வைக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்வீர். வாகன மாற்றம் செய்யும் எண்ணம் ஆர்வம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர். ஆபரணம் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிபிறக்கும். மகன் அல்லது மகளால் உருவான பிரச்சனை மறையும். ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு இன்று அவசியம். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்துக்கள் வேறுபாடுகள் மறையும். தெய்வ வழிபாட்டால் வளர்ச்சி உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்களது துரிதமான முயற்சியால் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியம் ஒன்று நல்ல முறையில் நடைபெறும். சொந்த தொழிலில் லாபம் எதிர்பார்க்கலாம். தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கும். புனித பயணம் ஒன்றை மேற்கொள்வீர். உங்கள் கருத்தை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வர். பணவரவில் இருந்த தடை அகலும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றி பெறும். வாகனத்தை பயன்படுத்துவதில் கூடுதல் கவனம் தேவை. உடன்பிறப்புகளை சில விஷயத்தில் அனுசரித்து செல்ல வேண்டி வரலாம். கடன் சுமையை குறைக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் உண்டாகும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவர். உங்களை வழிநடத்துவர். நண்பர்கள் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். நீண்ட தூர பயணத்தால் இன்று பலன் கிடைக்கும். மனைவி வழி உறவுகள் இடையே சிறு பிரச்சனை தலை தூக்கலாம்.
எதையும் பொறுமையாக கையாள்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடைகள் தொழில் மாறும். சொந்த தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொது வாழ்க்கை மற்றும் அரசியலில் இருப்போருக்கு தடைப்பட்ட பதவி ஒன்று, பொறுப்பு ஒன்று இன்று தேடி வரும். இதுவரை வசூலாகாத தொகை ஒன்று வசூலாவதால் சொந்த தொழில் வேகம் அதிகரிக்கும். பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை சாதகமாக முடியும். பெரிய மனிதர் ஒருவர் உங்களுக்கு துணையாக இருந்து தடைப்பட்ட காரியம் ஒன்றை நடத்தி கொடுப்பர். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு. வீடு இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நிதானத்துடன் செயல்பட்டால் சில பிரச்சனைகளை எளிதில் நீங்கள் தவிர்க்கலாம். உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மகன் அல்லது மகளால் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறி தோன்றும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். சிலர் உத்தியோகத்தை மாற்றி சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர், ஆலோசிப்பீர். வளர்ச்சி பாதையில் செல்ல பெற்றோர் உற்றோர் வழிகாட்டுவர். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வேலைவாய்ப்புகள் தேடி வரக்கூடும். சிலர் ஓய்வு பெற்று சொந்த தொழில் தொடங்க திட்டமிடுவீர். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உங்கள் பரந்த மனதுக்கு நல்லவர்கள் தேடி வந்தாலும் உங்கள் முயற்சியில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெற சில காலம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்து கொள்வதால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். சொந்த தொழில் செய்வோர்கள் சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரலாம். கூட்டு தொழில் செய்வோர்கள் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளை கைக்கொள்ள வேண்டி வரும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பர். குடும்பத்தில் அவசியமான ஒரு செலவுகளை சமாளிக்க வேண்டி மற்றவரிடம் கடன் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவர். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற வாய்ப்புண்டு. பழைய பங்குகளை லாபத்துடன் சிலர் விற்பர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும். பண வரவு மகிழ்ச்சி தரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சொந்த தொழில் செய்யும் ஆர்வம் சிலருக்கு மேலோங்கும். பயணத்தால் அலைச்சல் ஏற்படும். சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்வது சில பிரச்சனையை தீர்க்கும். செலவுகளை குறைக்க சிக்கனத்தை கையாள்வது நல்லது. கடன் சுமை கூடுவதை சொந்த தொழில் செய்பவர்கள் தவிர்க்க இயலாது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். எதையும் திட்டமிட்டு செய்தால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. பாக பிரிவினை ஒன்று சுமூகமாக முடியும். தெய்வ வழிபாடு மகிழ்ச்சி தரும். அடகு வைத்த பொருளை மீட்டு மகிழ்ச்சி அடைவர். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை. அருகில் இருப்போரையும் ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. தொட்டது துலங்க திட்டமிடுவது அவசியம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, தன வரவு திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். இருந்தாலும் சில பிரச்சனைகளை பொறுமையாக கையாள்வது நல்லது. உங்கள் மனதுக்கு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வந்து சேரும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை ஒன்று மெல்ல தலை தூக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க முடியும். சிலருக்கு இடமாற்றங்கள் திருப்தி தரும். புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை மேலோங்கும். எதிரிகளின் வலு குறையும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கு உறவினர் ஒருவர் கை கொடுப்பர். பணிபுரியும் பெண்கள் பண பரிவர்த்தனைகளை கவனமாக கையாளுங்கள். சிலர் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை கடன் மூலம் வாங்க வாய்ப்புண்டு. தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். பயணத்தில் சிறு மன உளைச்சலை சந்திக்க நேரும். மகன் அல்லது மகளின் கல்வி சம்பந்தமான பிரச்சனை முடிவுக்கு வரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களது இயற்கையான சுபாவப்படி இன்று செயல்படுவீர். அமைதியாக நடந்து எடுத்த காரியங்களில் எளிதில் செய்து முடிப்பீர். குடும்ப உறவுகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணி சுமை சற்று அதிகரிக்கும். கிடைக்கும் நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சக ஊழியர்கள் தொல்லை தந்து வந்தால் அது விலக இன்று வாய்ப்பு ஏற்படும்.
வாகனத்தில் பயணிக்கும் பொழுது வாகனங்களை கவனமாக கையாளுங்கள். அலுவலகத்தில் கூடுமானவரை இன்று யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தொழில் வளர்ச்சி பெருகும். புதிய முதலீடுகளின் மூலம் தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்களால் பாராட்டப்பட வாய்ப்புண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். குழந்தைகளிடம் வீண் விவாதம் செய்வதை தவிருங்கள். யாருக்கும் நம்பிக்கையின் பேரில் மட்டும் பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.